நாம் இன்னைக்கு கரீனா ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் விளையாடுறேன். ஸோ இது ரொம்ப பெரிய கேம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இதை விளையாண்டு பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்கள் விளையாண்டுருக்கீங்களாங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப பெரிய மேட்செல்லாம் போக போகிறது கிடையாது. நான் கிளாஸ் ஸ்குவாட் விளையாடலான்னு இருக்கேன். ஸோ வாங்க கிளாஸ் ஸ்குவாட்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளாஸ் ஸ்குவாட் போகலாம். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் போய்ட்டு ரேண்டம் மேட்ச்சே வச்சுக்கலாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஸ்குவாட்டில் நான் நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். பட் பேட்டில் ராயல் நான் அவ்வளோ தரலாம் விளாண்டது கிடையாது. ஏன்னா நான் அதில் தோற்று போயிடுவேன். ஸோ அதனால் நான் விளாட மாட்டேன். எப்போவுமே நான் கிளாஸ் ஸ்குவாட் விளாடுவேன். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி எனக்கு கன்னெல்லாம் சூஸ் பண்ண தெரியாது. எல்லாம் நல்ல கன்னெலாம் சூஸ் பண்ண மாட்டேன். எந்த கன் மொக்கையாக இருக்கும் அந்த கன்னை சூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிடுவேன். சீக்கிரமாகவே என்னை போட்டு தள்ளி விட்டு போயிடுவாங்க. பட் இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேம் தான். ஜாலியாகவும் இருக்கும். ஸோ ஓகே, வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நான் இந்த கீழே இறங்கி எல்லாம் அடிக்க மாட்டேன். நான் எப்பயும் மேலே ஏறிடுவேன். ஏறி அங்கெல்லாம் ஏறி இவங்கெல்லாம் எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தான் நான் இறங்கி வருவேன். ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கும்போது தான் நான் வருவேன். 4 பேர் ஒரே இடத்துல இருக்கும்போது தான் நான் வரமாட்டேன். சரி, ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நானும் போயிட்டே தான் இருக்குது. யாரையுமே நடுவில் காணோம். அதுவும் அங்கே ஒரு எனிமி இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியாது என் டீம்மேட் தான். ஸோ பக்கத்துலேயே போயிட்டு இருந்தா. பட் ஒயிட் கலர் ஷர்ட்டில் இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அதனால அங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக போனேன். பட் அங்கே யாருமே இல்லை. இங்கே தான் இருக்காங்கப்பா எல்லாருமே. அதுக்கப்புறம் மேலேருந்து ஒருத்தர் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் வேகமாக குதிச்செல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம். பட் என்னால் ஒரு கில் கூட எடுக்க முடியல கடைசி வரைக்கும். ஒரே ஒருத்தனை மட்டும் தான் நான் இது பண்ணேன், டவுன் பண்ண வச்சேன். பட் அதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் எனர்ஜி ரொம்ப கம்மியாகிடுச்சு. மெடிக்கேட் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தலையிலேயே யாரும் சுற்றக்கூடாது, ஜன்னல் பக்கத்தில் வேலை இருக்குமா. ஸோ அதனால் நம்ம தலையிலேயே யாரும் சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். சரி, ஓகே. அப்புறம் சீக்கிரமாக வெளியே போயிட்டேன். அப்புறம் இங்கே ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இருந்தாங்க. ஸோ அந்த பிளேயரை நான் வேகமாக சுட ஆரம்பித்தேன். பட் இவங்க என்னை கத்தி எடுத்து திடீர்னு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே நான் இதாகிட்டேன். பட் என்கிட்ட இருந்தது கன்று, அவங்கள்ட்ட இருந்தது கத்தி. பட் நான் தான் ஜெயிச்சிருக்கணும். பட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எப்படின்னு எனக்கு தெரில. அதான் சொல்கிறேன், நான் அவ்வளோலாம் விளாண்டது கிடையாது. சரி, ஓகே. நான் அவ்வளோ ப்ரோ பிளேயரும் கிடையாது. இங்கெல்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஏதோ தீயில் உட்காந்துருக்காங்க. என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க நம்மள்ட்ட ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட போய் என் ஃப்ரெண்டாக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். பட் அவங்க மதிக்காம ஓடியே போயிட்டாங்க. சரி நாமளும் போய் அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தைரியத்தில் தான் போனேன். பட் ஒன்றுமே நடக்கலை. யாரையுமே ஆளை காணோம். அப்புறம் திடீர்னு எங்கேருந்தோ வந்தார் ஒரு பிளேயர் மட்டும். அவரை வச்சு செய்யலான்னு பார்த்தா நம்மளை ஒரு 4 பேர் வச்சு செஞ்சுருவாங்க போல். எனக்கு அவ்வளோலாம் அடிக்க தெரியாதுங்கிறதுனால ஒருத்தர் டவுன் மட்டும் தான் பண்ண வச்சேன். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ மெடிக்கேட்லாம் எடுத்துக்கிட்டேன், தேவையானது மட்டும். ஓசிக்கில் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் இல்லாமல் எனக்கு எய்த்தாப்பே ஒரு டீமில் டவுன் ஆகிட்டாங்க ஒருத்தங்க. என் டீம்லேயே ஒருத்தர். அவரை அடிக்கிறதுக்காக நான் போய் எவ்வளோ இதாக இருந்துச்சு தெரியுமா. அவங்க க்ரௌஸாலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னோடய டீமில் நான் இது பண்ண வந்தால் அங்கே யாருமே இல்லை. சரி, நான் அதுக்கப்புறம் மெடிக்கேட் போட்டுருந்தேன் ஸ்லோவாக. யாரும் வரலையேன்னு சுற்றி பார்த்துலாம் மெடிக்கேட் போட்டுட்ருந்தேன். பட் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயே நின்றுட்டுருந்தாங்க அவங்க. அதான் எனக்கு கூட கத்தியால் வச்சு அடிக்க பார்த்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் அவங்க தான் ஜெயித்தாங்க. சரி, அதுக்கப்புறம் தைரியத்தை வச்சுட்டு நான் நேராக சுட போயிட்டேன். வீடியோ யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோடய வீடியோன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நான் கன்னெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வேகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ என்ன நடக்க போகுதுன்னு. சரி, ஓகே. நான் குதிச்செல்லாம் வேகமாக ஏதோ ஷீல்டை உடைங்க ஏதோ அடிக்க போகிற மாதிரின்னு சரி ஏறி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஏறினேன். இதுவரைக்கும் நம்ம கோஸ்ட் கேம் ப்ளே மட்டும் தான் விளாண்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் கேம்லாம் விளாண்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றோம்.
பாப்பா என்ன நடக்குதுன்னு. யாரையுமே ஆளை கொள்ளணும். நான் திடீர்னு மேலே வந்து உட்காந்துக்கிட்டேன். எதுக்கு மேலெலாம் சொல்லிட்டு நம்ம இன்னும் மேலே போகலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு மாதிரி ஏதோ போயிட்டேன். அது என்ன இடம்னு கூட எனக்குலாம் தெரியாது. பட் நான் வந்து நிறைய தடவை பர்முடாவில் மட்டும்தான் நான் விளாண்டுருக்கேன். பட் இந்த மாதிரி இடத்துல வந்து நான் இதான் பர்முடா ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் நான் விளாண்டுருக்கேன். பட் நான் இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் வர மாதிரிலாம் நான் இன்னும் அப்டேட் எல்லாம் ஆகலை. பார்க்கணும். இங்கேருந்து என்ன விக்ட்ரி. நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். பட் நான் எதுவுமே பண்ணலான்னு சும்மா நடந்து தான் போயிட்டுருந்தேன். ஸோ என் டீம்லேயே மொக்கால்னா அது நான் தான். பட் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேம். ஸோ சொல்லிடலாம். நான் வந்து ஃப்ளாஷ் ஃப்ரீஸுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து எல்லாருமே போட்டேன். பட் அது என்னன்னு கூட எனக்குலாம் தெரியாது. நான் தூக்கி போட்டுவிட்டேன். அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நேராக வந்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றி ஏதோ ரவுண்டாலாம் இருந்துச்சு. அது என்னென்னு பார்க்கறதுக்குள்ளே எனிமி வந்துட்டாங்க. நான் அதை தேடி எனிமியை தேடி வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளை எனிமி போட்டுட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் எனக்கு எய்த்தாப்பில் ஒரு மாடியில் ஒரு எனிமி இருந்தாங்க. அவங்க கடைசியில் கீழே இறங்கி வந்துட்டாங்க. சரி நம்ம கீழே போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பின்னாடியே ஒரு எனிமி வந்துட்டாங்க. நல்ல வேலை நான் அந்த கடவுள் செஞ்ச புண்ணியத்தில் ஜெயிச்சிட்டேன். நல்ல கண்ணெலாம் வேறு இவங்க வச்சுருந்தாங்க. பட் நான் அந்த கண்ணெலாம் எடுக்கவே இல்லை. சரி ஓகே நம்ம வெள்ளை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கிளம்புனேன். வெளியே ஒரு பிளேயர் வந்து போயிட்டு இருந்தாங்க. எனக்கு எனிமி போயிட்டு இருந்தாங்க. நச்சுன்னு தலையிலேயே சுட ஆரம்பிச்சிட்டேன். பட் என்ன யாரோ பின்னாடியிலேருந்து எங்கேருந்து சுட்டாங்கன்னே தெரில. பட் சுட்டு நான் காலி பண்ணிட்டாங்க. எங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்னை ஏதோ ப்ளூ கலரில் வந்து அழிச்சிருச்சு, என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மாடியிலேருந்து அடித்தாங்கன்னு. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை முடிச்சிட்டாங்க. பட் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த கேம். விளாட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வேறு. சரி ஓகே நம்ம என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது சீக்கிரமாக நான் அடுத்த கண்ணே காணும். அந்த கன் இருக்கிறத கூட இல்லாதது கூட தெரியாமல் நான் பாட்டு கிளம்பிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கண்ணே நம்ம கையில் இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கன்று மேக்ஸுன்னு ஏதோ ஒரு அமுக்கிக்கிட்டே இருந்தேன். அது பாட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. நான் அதை போட்டேன். ஸோ அப்புறம் வேகமாக கிளம்பிட்டேன். நான் இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய வாட்டி இந்த இடத்துல நான் அதை விளாண்டுருக்கேன். இந்த இடத்துல சுற்றி போயெல்லாம் நான் அடிச்சிருக்கேன் நிறைய பேரை. இப்போ கூட அங்கே ஒருத்தவங்க குதிச்சிட்ருக்காங்க. வாங்க நாமளும் போய் அவங்க கூட சேர்ந்து குதிப்போம். இதோ இங்கெல்லாம் வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா என்னை போட்டு எல்லாம் தள்ளுறதுக்காக வந்துட்டாங்க. நான் ஏதோ மேடில் போய் விழுந்துட்டேன். என்னையும் போட்டு தள்ளிட்டாங்க. மேடில் இருக்க அந்த என்னை போட்டு தள்ளுறதுக்காக அத்தனை பேர் குவிஞ்சிருந்தாங்க அங்கே. அதுக்கப்புறம் நான் எப்படியோ மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருந்தேன். என் டீம்மேட்டை யாரையுமே காணும். ஒரே ஒரு டீம்மேட் தான் இங்கே இருந்தார். ஸோ அந்த டீம்மேட்டையும் நான் பார்த்தேன். எப்படியோ இந்த ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான். இங்கே பார்த்தா யாரோ என் டீம்மேட் வந்து ஏதோ நிறையா அந்த கிரானைட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நானுமே வந்து நம்ம மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜம்ப் பண்ணுற வேலை வேறு வந்துருச்சு நம்மளுக்கு. நான் ரொம்ப ஃப்ரீ ஃபயரை கொலை பண்ணுறனோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம வந்து விளையாட தெரியாமல் விளாண்டாலும் சரி விளாட்றோம் அப்படிங்கிறது தான். பரவாயில்ல, நான் ஒரு ப்ரோ பிளேயர் கூட கிடையாது. நான் சும்மா பாட் அப்படின்னு நினைக்கலாம். அதுவுமே உண்மை தான். பட் நான் எப்போவுமே இதை நான் நம்ப மாட்டேன். பட் இவங்கெல்லாம் எப்படி தான் ஏறி குதிக்குவாங்களோ தெரியல. நான் எப்படியோ ஏறி குதிச்சிட்டேன். பாட்டி பார்த்து கிரானைட்லாம் நடுவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. எங்கேருந்து இவ்வளோ கிரானைட் வந்துச்சுன்னு கூட எனக்குலாம் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜன்னலையாக பார்த்தப்போ ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜன்னலுக்குள்ளேயே. நானும் வேகமாக வந்து போய் பார்த்தா நாங்கள் பூயா அடிச்சிட்டோம். இந்த கிளாஸ் கோட் சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. நான் என்ன தான் யாரையுமே அடிக்கலைனா கூட பட் என் பிளேயர்ஸ்லாம் வந்து செம்மையாக விளாண்டாங்க. சூப்பர். ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.